இன்ஸ்டாலையும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நான் வந்து சில கேள்வியெல்லாம் கேட்குறேன், நீங்கள் கோச்சுக்காமல் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டேன். உங்களோட கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஹீரோ கேட்டிருக்கீங்க, சிவகார்த்திகேயன். சரிங்களா? அன்னையில பதறி கூடு லோனா. சரி, ஓகே கைஸ், அடுத்து நம்ம பிரச்சனைக்கு போவோம். இப்படி தான் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் ஏன் பிடிக்கும்னா, அவர் சென்டிமெண்ட்டாக வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அதுக்கப்புறம் உங்களோட காஸ்டியூமில் உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூம் எது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு சாரீ வேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? சாரீ மாடல் ட்ரெஸ்ஸோட சாரீ ரொம்ப பிடிக்கும். தலை பின்னி பூ வைக்கிறது வந்து கிராமத்து ஸ்டைலில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க, உங்களோட ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்கன்னு. ஹேருக்கு நான் எந்த செட்டிங்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஹேர் இருக்கதே நாள முடியாது, சேர்ந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஹேருக்காக நான் எந்த இதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து குணா அப்படிங்கிற ஒரு தம்பி கேட்டிருக்காரு, ஸோ நீங்கள் சாங்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனாக சொல்லணும்னா சத்தியமாக நான் செலெக்ஷன் வந்து பண்ண மாட்டேன். ஒரு கஸ்டமர் வந்து போயிட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் எனக்கு கேப் இருக்குன்னா ஒரு 5 வீடியோ வந்து கண்டினியூஸாக வருது பார்த்தீங்களா, அந்த வீடியோ மட்டும் அப்படியே எடுத்து எனக்கு வந்த ஆக்டிங்கை அப்படியே போட்டு போயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட ரொட்டீன்லேயே பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் யூடியூப்காக நான் வந்து செலவு பண்ணி இது பண்ணுறது கிடையாது. பெரிய வீடியோ விலாக் இந்த மாதிரி எடுத்தேன்னா எடிட் பண்ணுறதுக்கு வேணால் நைட்டில் உட்காந்து எடிட் பண்ணுவேன், அவ்வளோதான். சரி, ஓகே. அப்புறம் வந்து நீங்கள் வெளியே போய் வீடியோவே போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, போரிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ வெளியே போகிறதுக்கான சூழ்நிலை எனக்கு இப்போ இல்லை. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக எடுத்து போடுறேன். ஓகேங்களா? வெளியே வந்து கண்டிப்பாக வரும் வீடியோ. அடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன? ஐயோ, ஐ லவ் 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 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிக்கன் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இனிப்பு நிறைய ரொம்ப நார்த் இந்தியன்ல தான் எடுத்து செய்வாங்கள்ல, அது என்ன ரசமலாயின்னு சொல்லிட்டு பாலில் வந்து ஆடை எடுத்து அந்த இதெல்லாம் போட்டு அதில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு எங்கள் ஊரில் கிடைக்கும் ரசமலாயின்னு சொன்னோம்னா. ஸோ பெரிய பெரிய இதில் கிடைக்கும். அதை நான் சாப்பிட்டே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. அது வந்து என்னோடய ஃபேவரட் இனிப்புங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அது எத்தனை இருந்தாலும் சாப்பிட்டு தான் தூங்குவேன். செம்மையாக பிடிக்கும். அதுக்கப்புறம் மேக்கப்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மேக்கப்னாவே எனக்கு லிப்ஸ்டிக்கு கண்மை மட்டும் தான் பிடிக்கும், வேறு எதுவுமே பிடிக்காது. சரிங்களா? மேக்கப்புங்கிறது வந்து நிறைய பேர் மேக்கப் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போட்டோன்னா எனக்கு ஓவர் அடிக்கிற மாதிரி தெரியும், ரெண்டாவது கேக்கியாக இருக்கிற மாதிரி தெரியும், அதனால் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண ஊர் எது? நானா எங்கள் கடைக்கும் வீட்டுக்கும் இதுதான். அப்படி விட்டேன்னா இங்கேருந்து அந்தியூர் வரைக்கும் போவேங்க. ரொம்ப லாங்கில் போகிறதுக்கோ சின்ன வயசுலேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கோ எனக்கு வந்து எங்கள் அம்மாவோ என் சொந்த பந்தமோ யாருமே நீ வந்து ஒரு லிஸ்ட்லேயே வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். என்னை கூட்டிகிட்டு போய் சந்தோஷப்படுத்தணுங்கிறது யாருக்குமே இல்லை. இப்போ வரைக்கும் மேரேஜ்க்கு அப்புறமும் போக முடியல. ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப லாங்கில் போனேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சென்னை போகணுன்னு ஆசைப்பட்றேன், சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நிறைய ரீல்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் வந்து விஜய்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அதை தாண்டி நீ ஏண்டி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பேட் கமெண்ட் பண்ணுற தம்பிகளா அண்ணனுங்களா? ஸோ அதுதான் என்னோட ஹாப்பி. எப்படி சொல்கிறது, அதுதான் என்னை இப்போ நான் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது பார்ட் டைம் ஜாப் மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதை ஏண்டி போட்டேன்னு கேட்குறீங்க. அந்த
ரீல்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? அதை ஏண்டி போட்ட அப்படின்னு கேட்குறீங்க, அதை ஏன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்வீட்டான தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து கியூட் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. செம க்யூட்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நியூ சப்ஸ்கிரைபராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் ஹார்ட்லி நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு. ஸோ நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் பெருசாக போயிடும். உங்களுக்கு என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், மறுபடியும் நான் வந்து இது பண்ணுறேன். ஆனால் பாலாஜி நீங்கள் நிறைய பேர் வந்து லைவ் இருக்கான்னு கேட்குறீங்க. லைவ் செம்மையாக நீங்கள் ஹேட்டிங் பண்ணனால நான் அதை மனசு வந்து அதை விட்டுட்டேன். அது வேணா நீங்கள் வேறு ஏதாவது கேள்வி நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேளுங்க, நான் ரிப்ளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹார்ட்லி ஐ லவ் யூ ஃபேமிலிஸ். டாட்டா பை பாய். நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க.